ஒருவேளை வருவாங்களோ! ஒருவேளை வரமாட்டாங்களோ! எத பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறீங்க? தாவேகாவும், அதிமுகவும் கூட்டணிய பத்தி பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்குங்க. எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் தாவேகா, அதிமுக கூட்டணி அமைக்க போறாங்க. 45 சீட், 50 சீட் குடுக்க போறாங்க. அதனால அது மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஆனா, இருந்தபோதும் ஆனந்த் அண்ணன் நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகாவுல இருக்க ஆனந்த் அண்ணன், மாவட்ட செயலர்களெல்லாம் கூட்டு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட நெறைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நம்ம கூட்டணி அமைக்கிறதே நல்லதுண்ணே. ஏன்னா, இப்ப எவ்ளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தப்பிக்கணும்னா கன்ஃபார்மா கூட்டணி அமைக்கணும். ஏன்னா, எவ்ளோ பிரச்சனைய நமக்கு குடுக்குறாங்க. ஆனா, ஒரு செட் ஆஃப் ஒரு டீம் வந்து நமக்கு அவ்ளோ பிரச்சனை குடுக்கும்போது, நாம அதிலருந்து வரணும்னா கன்ஃபார்மா கூட்டணி அமைச்சே ஆவணும்னு சொல்லிட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லியிருக்காங்க. நெறைய மாவட்ட செயலர்களும் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நேத்து செங்கோட்டையன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க 234 தொகுதியிலயும் தனிச்சு தான் நிக்க போறோம். எங்க கூட வர அணிக்கு தான் நாங்க கூட்டணி அமைக்க போறோம். ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு நாங்க குடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன். இது என்னன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா, நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். திமுக மிகப்பெரிய அடி அடிச்சிட்டு இருக்காங்க டிவிகேவ. எல்லா ரூபத்திலயும் சரி. என்னென்னமோ பிரச்சனை குடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாங்கி அவர் வருவாரா? வரமாட்டாராலாம் தெரியல. ஆனா, என்டிகே கூட்டணியில தாவேகா தலைவர் விஜய் போய் சேருவாரா? இல்ல சேர மாட்டாரா? சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய்க்கு 40 சீட் ஏதோ குடுக்குறதாகவும், இல்ல 60 சீட் விஜய் சார் கேட்டிருக்கிறதாகவும் ஒரு பொருளியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஆனா, இப்ப அவர் டெல்லிக்கு போறத ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிட்யூட் ஆயிருக்காங்க. நெறைய சோசியல் மீடியாவுல. ஏன்னா, டெல்லிக்கு வந்து இந்த கூட்டணி பத்தி பேச தான் அவரு போறாரு. ஆனா, அவரு அந்த கரூர் பிரச்சனைக்கோசம் போறாரு. ஆனா, அந்த டெல்லிக்கு வந்து அவரு போறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவரு டெல்லி கிளம்புறாரு. ஏன்னா, கரூர் பிரச்சனை சம்பந்தமா சிபிஐ சம்மன் குடுத்துருக்காங்க. அத பத்தி பேசுறதுக்காகவும் போறாரு. ஆனா, இங்க இருக்கிற நெறைய சோசியல் மீடியா, சின்ன சின்ன யூடியூப் சேனல்லாம் என்ன சொல்றாங்க, இவரு வந்து அந்த கூட்டணி பத்தி பேச தான் போறாரு. அங்க போயிட்டு அந்த கூட்டணிய பத்தி பேசிட்டு வர தான் போறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க ஒரு நியாயமே இல்லாம பேசுறாங்க நெறைய பேர். அவரு கரூர் பிரச்சனைக்கோசம் போறாரு. சிபிஐ கூட்டுருக்காங்க. ஏற்கனவே 2 தடவ கூட்டாங்க. அதையும் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப 3வதா கூப்பிடுறாங்க. இதுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இதுவும் ஒரு பெரும் பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் எது பண்ணாலும் பிரச்சனையா தான் சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு அந்த அவர பாதிக்குதுன்னு தெரியல. அவரு கூட்டணி போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய மாவட்ட செயலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி போனாவே நல்லா இருக்குமே 98% மாவட்ட செயலர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா, சில மாவட்ட செயலர்கள் என்ன சொல்றாங்க, தனிச்சு நிக்கலாமே. தனிச்சு நின்னு நம்மளுடைய பவர் எவ்வளோ இருக்கு? மக்கள் நம்மள எவ்வளோ நம்புறாங்க? எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவோம் நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, பிஜேபியிலருந்து டிவிகேவுக்கு எவ்வளோ சீட் குடுக்குறாங்கன்னா, 45 சீட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும், அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியலங்க. அவங்க சொல்றத சோசியல் மீடியால வரத நான் சொல்றேன். அதே சமயம் டிவிகே மேல நெறைய அவதூறுகள் பரப்புறாங்க. இப்ப அவர் பொது வாழ்க்கைய எடுத்து பேசுறாங்க. அதெல்லாம் மீறி அவர் வருவாரா என்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஆனா, தலைவர் விஜய் கன்ஃபார்மா வெற்றி பெறணும். ஏன்னா, அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் மேல நெறைய கான்ஸ்டிட்யூட்டுங்க. நெறைய பிரச்சனைகள் என்னென்னமோ சொல்றாங்க. அவரு இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, வரி கட்ட மாட்றாங்க, அது கட்ட மாட்றாங்க, இது கட்ட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவர் மேல மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவர பாதிக்கும்லாம் தெரியல. ஆனா, டிவிகேவும், பிஜேபியும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, கொள்கை எதிரின்னு வேற சொல்லியிருக்காரு. அந்த கொள்கை எதிரிக்கு கூட அவர் கூட்டணி போவாரா? என்னலாம் நமக்கு தெரியல. அவருடைய வாயிலிருந்து அறிவிப்பு வந்தா மட்டும் தான் அது நிலையா எல்லாருமே நம்பலாம். இதுவரைக்கும் கூட்டணி போறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாயிடுத்து. கிட்டத்தட்ட கூட்டணி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வமா எப்ப அறிவிப்பு வருதோ அப்ப நம்புங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான். இது மட்டும் இல்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்தா மட்டும் நம்புங்க. விஜய் சார் யாரெல்லாம் நம்புறீங்கன்னு சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். நன்றி.